தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டினார். இடையில் அதிமுக அதனுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறீங்க? அதிமுகவை பின்தள்ளிட்டு வரணும் விஜய் அப்படிங்கிறதுனால தான் அந்த திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறாரா? இல்லை, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட முடியாது. ஏன்னா அதிமுக பிறந்ததே திமுக எதிர்ப்பதற்கு. அதிமுக ஒரு கொள்கை கிடையாது. அதிமுக என்ன கொள்கை? திமுக எதிர்ப்பு என்பதை தவிர கொள்கை இல்லை. அது ஒன்று தான் கொள்கை. அதுக்காக பிறந்த கட்சி தான் அந்த கட்சியை. கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது இல்லையா? வேறு ஒன்றும் கொள்கை கிடையாது. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலவரம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஒன்றிணைத்து வலுவாக்கி தேர்தலை சந்திக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது பொழுது. அதனால தான் ஒவ்வொருத்தரையும் செங்கோட்டையிலேருந்து பன்னீர்செல்வத்தில் எல்லாரையும் கூட்டு டெல்லியில் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரியாக மாட்டேங்கிறாரு. அவர் என்னென்னா பெரிய காசு கொடுத்து வாங்கியிருக்க அந்த கட்சியை, இதை வேற வண்டி விட்டுறக்கூடாது. இது பழைய அம்பாசிடர் தான், ஆனால் புரியாமல் அதே இடத்துல எடுத்துக்கிட்டோம். சீட்டு கவர் இவரை மாற்றி நம்ம வச்சுக்குவோம் அது பேசாமல் இல்லையா? அவர் நல்லா தெரியுங்களா பழைய அம்பாசிடர் கூட காசு கொடுத்துட்டோம்னு. ஆனால் அப்புறம் இந்த அம்பாசிடரை விட்டு அதுக்குள்ளே உட்கார 5 பேர் வருவாங்கன்னா சரியாக வராது, நம்ம ஒத்தையால் உட்காந்து போகணும் விரும்புகிறாரு. அதனால் அவர் யாரும் ஏற்ற மாட்டார். சார், இவங்க பூரா காசு விழிக்காதீங்களுக்கு. இன்றைக்கி உள்ளவரேன்னு சொல்கிற ஆள் பூரா வாய்ப்பு இருந்துச்சு இந்த கட்சியை எடுத்துக்க. அது ஏலத்தில் அவர் எடுத்துட்டார்ல. ஏலத்தில் எடுத்து பிடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ நானும் வரேன் எப்படி விடுவான்? வீட்டுக்குள்ளே விட மாட்டார். கடைசியில் எடப்பாடி தான் விட மாட்டார்.